வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என்று கூறப்பட்ட நிலையில் உரிய பாஸ் இல்லாதவர்களும் கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்டனர். வேலூரில் ஜல்லிக்கட்டு காளை குறித்த குட்டி கதையுடன் தாவேக தலைவர் விஜய் உரையை தொடங்கினார். தமிழக அரசியல் களத்தில் அனுபவம் வாய்ந்த கட்சிகளை விட தாவேக வெற்றி பெறும் என்று திமுக, அதிமுகவை மறைமுகமாக விமர்சித்தார். ஒரு குட்டி கதையிலிருந்து ஆரம்பிப்போமா? ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காளை ஒன்று நின்றுட்டு இருக்குது. இந்த சின்னவங்க, பெரியவங்க, அனுபவம் இருக்கிறவங்க, அனுபவம் இல்லாதவங்க, இதெல்லாம் விஷயமே கிடையாது. யாராக இருந்தாலும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறான், ஏது பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறான், அதுதான் விஷயமே, அதுதான் மேட்ரு. சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான போர் என்று முதல்வர் கூறியதை தாவேக தலைவர் விஜய் கடுமையாக விமர்சித்தார். எதிர்வரும் தேர்தல் விஜய்க்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் இடையேயான போர் என்றும் அவர் சூளுரைத்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் சார் ஒரு ஒன்று உருட்டினாரு. இதே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லட்டுமா? விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தாவேகாவை எதிர்ப்பதாக விஜய் சாடியுள்ளார். லஞ்சம், ஊழலை தாம் எதிர்ப்பதால் எல்லோரும் தம்மை எதிர்ப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான். அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு தன் மீது விமர்சனங்களை முன்வைப்பது தமிழக மக்களை விமர்சிப்பதற்கு சமம் என்று விஜய் கூறியுள்ளார். நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் திடீரென கண் கலங்கியதால் தொண்டர்கள் ஆர்ப்பரித்தனர். விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி, ஒன்னிலிருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எல்லோரையும் நண்பர்களாக கருதினால் கரூர் சம்பவத்தில் என் மீது பழியை தூக்கி போட்டது ஏன் என்று தாவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். மனசாட்சி இருந்தால் தன் மீது பழி போட்டிருக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லை, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அண்ணா அறிவாலயத்தில் நிழலுக்கு ஒதுங்குபவர்களை எல்லாம் திமுக கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதாக விஜய் விமர்சித்துள்ளார். திமுக கூட்டணியை கல்லாப்பெட்டி கூட்டணி என்றும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். இப்போ நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்தில் யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்தில் யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில் சேர்த்துக்கிறாரு. அந்த வச்சிருக்கிற பணத்தில் ஒரு பங்கு ஒன்று கொடுத்து, இந்த அதுக்கு பேர் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கிறார். மக்களை சந்திப்பதை சூழ்ச்சி செய்து தடை போடுவதாக தாவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். தாவேக ஆட்சி அமைந்ததும் ஒவ்வொரு கிராமமாக சென்று மக்களை சந்திப்பேன் என்றும் அவர் வாக்குறுதி அளித்துள்ளார்.
இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு காணாமல் போய் பல நாட்கள் ஆகிவிட்டதாக தாவேக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் அவர் சாடியுள்ளார். வேலூர் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் தாவேகவின் தேர்தல் வாக்குறுதிகளை விஜய் அறிவித்தார். போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் பள்ளி கல்லூரிகளில் பாடத்திட்டங்கள் மாற்றப்படும் என்றும் அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். மக்களை சந்திப்பதை சூழ்ச்சி செய்து தடை போடுவதாக தாவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். தாவேக ஆட்சி அமைந்ததும் ஒவ்வொரு கிராமமாக சென்று மக்களை சந்திப்பேன் என்றும் அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு காணாமல் போய் பல நாட்கள் ஆகிவிட்டதாக தாவேக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் அவர் சாடியுள்ளார். வேலூர் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் தாவேகவின் தேர்தல் வாக்குறுதிகளை விஜய் அறிவித்தார். போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் பள்ளி கல்லூரிகளில் பாடத்திட்டங்கள் மாற்றப்படும் என்றும் அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். அரசியலுக்கு வருவதற்கு முன்னர் இருந்த சொத்து மதிப்பு மற்றும் தற்போதைய சொத்து மதிப்பையும் வெளியிட முடியுமா என்று மற்ற அரசியல்வாதிகளுக்கு விஜய் சவால் விடுத்துள்ளார். சீரியஸா போட்டி நடக்கும்போது சிலர் தாமாகவே வந்து வண்டியில் ஏறிக்கொள்வதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். தாவேக தலைமையில் அறிவுறுத்தலை கண்டுகொள்ளாமல் அக்கட்சி தொண்டர்கள் விஜயின் காரை இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்து செல்கின்றனர். ராணிப்பேட்டை சுங்கச்சாவடியில் விஜயின் வாகனத்தை நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் சூழ்ந்ததால் உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டது. வேலூரில் விஜயை பார்ப்பதற்காக தாவேக தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் வயல்வெளிகளில் புகுந்து ஓடியதால் பரபரப்பு நிலவியது. பல இடங்களில் போலீசாரின் தடுப்புகளையும் தாண்டி விஜயின் வாகனம் மீது தொண்டர்கள் பாய்ந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. மத்திய பாஜக அரசு எத்தனை பரிவாரங்களுடன் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், அமலாக்கத்துறை சிபிஐ மூலம் மிரட்டல் விடுத்தாலும் ஒரு கை பார்ப்போம் என்ற மனநிலையில் திமுக இருப்பதாக கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் வாக்குறுதிகளை நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் மக்கள் நலத்திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திமுகவுடன் மனிதநேய மக்கள் கட்சி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை நிறைவு செய்துள்ளது. கடந்த முறை 2 தொகுதிகள் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது 5 தொகுதிகளை கேட்டுள்ளதாகவும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட இருப்பதாகவும் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடன் இன்று நடைபெற இருந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யத்துடன் வரும் 27ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ளது. கடந்த முறை 6 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக இம்முறை கூடுதல் தொகுதிகளில் தனி சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கொளத்தூரில் பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டடத்தையும் முதல்வர் திறந்து வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் 14,860 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,18,880 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னையில் தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பொதுத் தேர்வை எழுத உள்ள 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. மார்ச் 2ஆம் தேதி பொதுத் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் அனைத்து பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களும் மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னையில் புறநகர் மின்சார ரயில் சேவைகளில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்களால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4வது நாளாக பயணிகள் கூட்டம் அலைமோதியது. பள்ளி, கல்லூரி மற்றும் பணிக்கு செல்வோர் படிக்கட்டுகளில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டனர். தனுஷ்கோடி தலைமன்னார் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பாம்பன் மீனவர்கள் 12 பேர் மற்றும் விசைப்படகை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியத்தால் மீனவ மக்கள் கொதிப்படைந்துள்ளனர். டெல்லியில் ரிசர்வ் வங்கி இயக்குநர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார். ரிசர்வ் வங்கி ஆளுநர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நிதி மேலாண்மை குறித்து நிதியமைச்சர் விளக்கமளித்தார். டெல்லியில் நடைபெற்ற AI உச்சி மாநாட்டில் இந்தியாவின் திறனை ஒட்டுமொத்த உலகமும் வெகுவாக பாராட்டியதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம் குறித்த நமது இளைஞர்களின் சிந்தனை மனித குலத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் எக்ஸ் தளத்தில் பிரதமர் பதிவிட்டிருக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் கிஷ்த்வார் மாவட்டத்தில் நடைபெறும் தேடுதல் வேட்டையில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். வனப்பகுதியில் பதுங்கியுள்ள தீவிரவாதிகளை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மெக்சிகோவில் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைவன் எல் மென்சோ உட்பட 7 பேரை அந்நாட்டு ராணுவம் சுட்டுக் கொன்றுள்ளது. ராணுவ நடவடிக்கைக்கு எதிராக ஜாலிஸ்கோ மாகாணத்தில் வன்முறை வெடித்துள்ளதால் தொடர் பதற்றம் நிலவுகிறது. சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைவன் எல் மென்சோ கொல்லப்பட்டதை தொடர்ந்து மெக்சிகோவின் பல்வேறு மாகாணங்களில் உச்சக்கட்ட பதற்றம் நிலவுகிறது. விமான நிலையத்தில் வன்முறையால் பயணிகள் அலறியடித்து ஓடிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. மெக்சிகோவில் கலவரம் வெடித்துள்ள நிலையில் அங்கு வாழும் இந்தியர்களுக்கு தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜலிஸ்கோ, டமாவுலிபாஸ் மாகாணங்களில் வாழும் இந்தியர்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சர்வதேச நாடுகளுக்கு ட்ரம்ப் விதித்த இறக்குமதி வரி வசூலை நாளை முதல் நிறுத்துவதாக அமெரிக்க சுங்கத்துறை அறிவித்துள்ளது. ட்ரம்பின் வரி விதிப்பு செல்லாது என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது.
நேபாள தலைநகர் காத்மண்டுவில் இருந்து சென்ற பேருந்து தாடிங் அருகே ஆற்றில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. பேருந்து தண்ணீரில் மூழ்கியதில் 18 பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். வடகொரியாவின் ஆளும் கட்சியான தொழிலாளர் கட்சியின் பொதுச் செயலாளராக மீண்டும் அதிபர் கிம் ஜாங் உன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பியாங்யாங்கில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் ராணுவ வலிமையை மேம்படுத்தியதற்கு கிம் ஜாங் உன்னிற்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்று ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவிடம் இந்தியா படுதோல்வி அடைந்ததை ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர். அகமதாபாத் மைதானம் இந்திய அணிக்கு ராசி இல்லை என்றும், ரன் சேசிங்கில் இந்திய அணி விராட் கோலியை மிஸ் செய்வதாகவும் பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்றில் இன்று நடைபெறும் 44வது லீக் ஆட்டத்தில் ஜிம்பாப்வே மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணி மோத உள்ளன. மும்பை வான்கடே மைதானத்தில் இன்று இரவு 7 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. இத்தாலியில் நடைபெற்று வந்த குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் கோலாகலமாக நிறைவு பெற்றன. வரலாற்று சிறப்புமிக்க வெரோனா அரேனாவில் நடைபெற்ற நிறைவு விழாவில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. 79வது பிரிட்டிஷ் அகாடமி திரைப்பட விருதுகள் அறிவிப்பு விழா லண்டனில் கோலாகலமாக நடைபெற்றது. பால் தாமஸ் ஆண்டர்சனின் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் திரைப்படம் சிறந்த படம் உட்பட 6 விருதுகளை வென்றுள்ளது.